பரபரப்பான சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்தில் வக்ஃப் என்பதற்கு பொருள் அந்த மதம் சார்ந்த இறை பணிகளுக்காக நன்கொடையாக கொடுக்கப்படும் சொத்துக்களை குறிப்பிடுவது ஆகும். இது அசையும் சொத்தாகவோ அல்லது அசையா சொத்தாகவோ இருக்கலாம். இதுபோன்ற வக்ஃப் வாரிய சொத்துக்களை முறைப்படுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு புதிய சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். அவர்களது எதிர்ப்பை தொடர்ந்து மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது அந்த மசோதாவில் சில திருத்தங்களை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நிலையில் 44 திருத்தங்களுடன் வக்ஃப் வாரிய மசோதாவை விவாகரத்துத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் தணிக்கை அதிகாரம் மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 6 மாதங்களுக்கு ஒருமுறை வக்ஃப் சொத்துக்கள் மீதான வருவாய் விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிக்காவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில மற்றும் மத்திய வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள். பெண்களும் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள். வக்ஃப் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி தலைவராகவும் மாநில அரசின் இணை செயலாளர் உறுப்பினராகவும் செயல்படுவார் என்பன போன்றவை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வக்ஃப் வாரியத்திற்கு நன்கொடையாக வழங்க முடியும். வக்ஃப் வாரிய சொத்துக்களின் தரவுகள், பதிவுகள், தணிக்கை விவரங்கள், புகார்கள், வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட டிஜிட்டல் இணையதளம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய மசோதா மக்களவையில் இன்று நண்பகல் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் கூடுதல் நேரம் ஒதுக்க வலியுறுத்தி மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டன. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, திருச்சி சிவா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதேவேளை மசோதா மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டால் திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றார். Our Chief Minister has passed a resolution in Tamil Nadu Assembly opposing the bill. So DMK is opposing the bill. But DMK will participate in discussion? Let us see how it goes, but as of now, if there is a discussion, we will be participating. We will be opposing the bill definitely. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் பாஜக எம்பிக்கள் அனைவரும் நாள் முழுவதும் இன்று மக்களவையில் இருக்க வேண்டுமென பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல் மாநிலங்களவை நடவடிக்கைகளில் பாஜக உறுப்பினர்கள் நாளை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களவை நடவடிக்கைகளில் 3 நாட்களுக்கு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது.